சிலவங்க உம்மியாவே கபருக்கு போயிட்டாங்க. என்ன உம்மி? குர்ஆன் படிக்கல. இன்னைக்கு குர்ஆன் போய் சேர்ந்துட்டா எத்தனை முஸ்லிம் ஊர் இருக்கு, எல்லாருக்கும் குர்ஆன் காதுல விழுந்துட்டா? இல்ல, காதுல விழல். இன்னும் குர்ஆன் கல்புல குர்ஆன் போய் சேர்ந்தா தான் திருத்தம் ஆரம்பிக்கும். எங்கட தலைப்புகள் பெரும் பெரும் தலைப்புகள் பேசி மக்கள் ஒரு நாளும் திருந்த போறது இல்லை. மதரசா நபிமார்களுடைய நபியுடைய இந்த 3 உழைப்பையும் உருவாக்குற இடம்தான் மதரசா. அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? ஹுவல்லதீ, அவன் எத்தகையவன் என்றால் பஅஸ, அனுப்பினான், ஃபில் உம்மீன், எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு. உம்மீன் என்ன? எழுத படிக்க உம்மி நபி என்று சொல்லுவோம். எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு அனுப்பினான். ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். யார் அந்த தூதர்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அவர்களும் உம்மி நபி. அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் உம்மி சஹாபாக்கள். இந்த உம்மி என்பது லா யக்ரா வலா யக்துப், எழுத வாசிக்க தெரியாவிட்டால் என்ன சொல்றது? உம்மி. நாங்க யாரும் உம்மி ஆயிடப்படாது, நாங்க யாரும் ஆயிடப்படாது. உம்மி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் புகழ், எங்களுக்கு இகழ். நாங்க வாசிக்கணும், படிக்கணும், ஓதணும். அல்லாஹ் ஏன் நபியை உம்மியாக ஆக்கினான் என்றால், யார் நபி அவர்கள் போய் யாரிடமாவது படித்திருந்தால் இந்த குர்ஆனை ஓதி காட்டும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பார்? நாம் படிச்சு கொடுத்தது, நாம் படிச்சு கொடுத்ததை அவர் சொல்றார். அதற்காகத்தான் அல்லாஹ் நபி அவர்களை யாரிடமும் படிக்காமல் பாதுகாத்தார். யாரிடமும் படிக்காமல் என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் நபியை பத்தி சொல்றார், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப் வலா தஹுத்துஹு பியமீனிக் இதல் லர்தாபல் முப்திலூன். சூரா அன்கபூத் 29வது சூரா 48வது ஆயத் அல்லாஹ் சொல்றார், நபியே உங்களுக்கு எழுதவும் தெரியாது, உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது. அவ்வாறு நீங்கள் தெரிந்திருந்தால் உங்கள் மீது இவர்கள் சந்தேகப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் நபியை எப்படி வளர்த்தெடுத்தார்? உம்மி நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி. உம்மி நபிக்கு உம்மி என்பது புகழ். ஆனா எங்களுக்கு உம்மி என்பது என்ன? இகழ். சிலவங்க உம்மியாவே கபருக்கு போயிட்டாங்க. என்ன உம்மி? குர்ஆன் படிக்கல. வாழ்ந்ததால் 80 வருஷம் உலகத்தில் வாழ்ந்ததால், 70 வருடம் உலகத்தில் வாழ்ந்தது, எல்லாத்தையும் படித்ததுதான். ஒன்றே ஒன்றை படிக்க கிடைக்கல, குர்ஆனை மட்டும் படிக்க கிடைக்கல. அவ்வளோ, குர்ஆனை மட்டும் படிக்க கிடைக்கல. ஆகப்பெரிய உம்மி அவர்தான், ஆகப்பெரிய உம்மி. அல்லாஹ் நபி அவர்களை பற்றி சொல்றார், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். அல்லாஹ் அந்த உம்மீன்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் தான் யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூல் 23 வருடம் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? முதலாவது யத்லு அலைஹிம் ஆயாதி, யத்லு அலைஹிம் ஆயாதி. இவர் செஞ்ச முதலாவது வேலை என்ன தெரியுமா? நாங்க செஞ்சிட்டு இருக்கோமே, குர்ஆனை ஓதி காட்டினார். என்ன செஞ்சாரு? குர்ஆனை யத்லு அலைஹிம் ஆயாதி, குர்ஆனுடைய ஆயத்துகளை மக்களுக்கு என்ன செஞ்சார்? இன்னைக்கு போய் சேரலையே.
இன்றைக்கு குர்ஆன் போய் சேர்ந்துட்டா எத்தனை முஸ்லிம் ஊர் இருக்கு, எல்லாருக்கும் குர்ஆன் காதில் விழுந்துட்டா இல்லை, காதில் விழல் என்னும் குர்ஆன். முழு குர்ஆனையும் போய் சேர்க்கிறது இந்த காலத்தில் இருக்கிற உலமாக்களுடைய கடமை. ஓதி காட்டணும் குர்ஆன். ஒரு ஊர் திருந்தணும் என்றால், ஒரு ஊர் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஓதி காட்டப்படணுமாம் குர்ஆன். எதை ஓதி காட்டணுமா? ஒன்றுமே இல்லாத அரேபி சமூகத்திற்கு நபி அவர்கள் யத்லு அலைஹிம் ஆயாதி என்ன செஞ்சாங்க? குர்ஆனை ஓதி காட்டினார். பாடசாலையில், ஆஃபீஸில், எல்லா இடங்கள்லையும் குர்ஆனை ஓதி காட்டுறவங்க இருக்கும். முதலாவது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க சொல்லுவாங்களாம், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் யாரண்டா என்ற வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துற துவா தான் நான். என்ற வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா தான் நான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப காபத்துல்லாவை கட்டினார்களோ, கட்டி முடிச்சிட்டு அவங்க கேட்ட முக்கியமான துவாக்கள் ஒரு துவா தான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். சூரா பக்கரா 129வது ஆயத். என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ஒரு ரசூல் அனுப்பு யா அல்லாஹ். யார் அனுப்பு? ஒரு ரசூல் அனுப்பு. பிற்காலத்தில் அந்த ரசூல் என்ன செய்யணும் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாதிக், உனது ஆயத்துகளை ஓதி காட்டும். என்ன செய்யணும்? ஆயத்துகள் என்ன செய்யணும்? ஓதி காட்டும். இதுதான் பயான். இன்றைக்கு ஜும்மாக்கு தலைப்பு கொடுக்குறாங்க. என்ன? டிஎஸ் ஆஃபீஸ், அது போதை வஸ்து தலைப்பு. ஜும்மாவுடைய தலைப்புகள் போதை வஸ்து, இந்த கடிநாய், அது இது, இந்த தலைப்புகளால எந்த பிரயோஜனமும் நடக்காது. முதல்ல செய்யற கடமை முழு குர்ஆனையும் மக்களுக்கு ஓதி காட்டும். மக்களுக்கு குர்ஆன் போய் சேரும். கல்புல குர்ஆன் போய் சேர்ந்தா தான் திருத்தம் ஆரம்பிக்கும். எங்கட தலைப்புகள், பெரும் பெரும் தலைப்புகள் பேசி மக்கள் ஒரு நாளும் திருந்த போறது இல்லை. அப்படித்தான் திருந்துறதாக இருந்தா அல்லாஹ் நபி அவர்களுக்கு இந்த தலைப்புகளை கொடுத்து அனுப்பியிருப்பார். இதுல பேசுங்க, போய் இந்த தலைப்புல கதைங்க. நபி அவங்க செஞ்ச வேலை என்ன? குர்ஆன் ஓதி ஓதி காட்டினாங்க. குர்ஆன் ஓதி ஓதி என்ன செஞ்சாங்க? இது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா முதலாவது. இரண்டாவது, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த நபி கற்றுக் கொடுக்கும், படிச்சு கொடுக்குறது, தாலீம். மூன்றாவது, வயுஸக்கீஹிம், அவருடைய கல்புகளை பரிசுத்தம் செய்யும். இந்த மூணு வேலை தான் சகோதரர்களே அல்லாஹ் நபிக்கு கொடுத்த வேலை. என்னென்ன வேலை? முதலாவது என்ன? குர்ஆன மக்களுக்கு என்ன செய்யும்? ஓதி காட்டும். இரண்டாவது என்ன செய்யும்? குர்ஆனையும் ஹிக்மத்தையும் மக்களுக்கு என்ன செய்யும்? படிச்சு கொடுக்கும். மூன்றாவது என்ன செய்யும்? அவங்களோட கல்புகளை சுத்தம் செய்யும். இந்த விடயத்தை, நபியுடைய இந்த மூன்று உழைப்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல 4 இடத்தை சொல்றார். எத்தனை இடத்தை சொல்றார்? ஒன்று சூரத்துல் ஜும்ஆல சொல்றார். இரண்டாவது சூரத்துல் பக்ரா 129வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார். மூன்றாவது அதே சூரா பக்ரா 151வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார்,
كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون. எங்கட ரசூல் 1,24,000 பேரை உருவாக்கின அப்படிதான். முதல் குர்ஆன் ஓதி காட்டுவாங்க, குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. அவர்ற கதை இவர்ற கதை. இன்னைக்கு நபிமார்களுடைய வரலாறு தெரியாது, நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொன்னது எங்களுக்கு தெரியாது. ஆனா வேற வேற ஆக்கள்ற கதையெல்லாம் நல்லா தெரியும் எங்களுக்கு. ஏன் காரணம்? குர்ஆன படிக்க இல்லை, குர்ஆன வாசிக்க இல்லை. நபியுடைய வேலை இது, முதலாவது வேலை. இரண்டாவது அவர்களை பரிசுத்தம் செய்தல். மூன்றாவது குர்ஆனையும் ஹிக்மத்தையும் படிச்சு கொடு. அல்லாஹ் நாலாவதாக சூரா ஆல இம்ரான் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். மூமின்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு உபகாரம் செய்தார். என்ன செஞ்சானம் அல்லாஹ்? ஒரு உபகாரம். என்ன உபகாரம்? இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். உங்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பினான். உங்களிலிருந்து யார் அனுப்பினான்? ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாதி. வந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டினார். என்ன செஞ்சாரு? மதரசா சர்டிபிகேட் கொடுக்கிற இடம் இல்லை, நல்லா விளங்கும். இன்னைக்கு மதரசாவெல்லாம் மாறிட்டு என்னத்துக்கு? தாள் துண்டு, பேப்பர் துண்டு, சர்டிபிகேட் அல்ல. நீ 7 மௌலவி வெளியாகிறாய், நீ 10 மௌலவி வெளியாகிறாய். உன் டேலண்ட் என்ன? நீ மக்களுக்கு குர்ஆன ஓதி காட்டி விளக்கம் சொல்லேலுமா? சரி, தகுதி சார். மதரசா தொழில், மதரசா கோர்ஸ், மதரசா சர்டிபிகேட்டுக்குரிய இடம் அல்ல. மதரசா மதரசா நபிமார்களுடைய நபியுடைய இந்த 3 உழைப்பையும் உருவாக்குற இடம்தான் மதரசா. வந்து ஓதி காட்டுறார் குர்ஆன, மக்களுக்கு ஓதி காட்டார் அம்ம ஜுஸுவ, மக்களுக்கு ஓதி காட்டுறார் தபாரக்கல்லதி, மக்களுக்கு ஓதி விளக்கம் சொல்றாரா? அவர் குவாலிட்டியானவர். இது நபிமார்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலை இதுதான். எத்தனை ஆயத்துல அல்லாஹ் சொல்லியிருக்க? 4 ஒரு ஆயத்துல. சூரத்துல் ஜுமாவுல, சூரத்துல் பக்ரா 2 இடத்துல, சூரா ஆல இம்ரான் இந்த 4 இடத்துலையும் அல்லாஹ் சொல்றான், அந்த நபியுடைய வேலை என்ன? மக்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டணும். யத்லு அலைஹிம் ஆயாதி. சகோதரர்களே, அதனாலதான் ஒரு ஊருடைய முன்னேற்றம் அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டுறதுல இருக்கு.